வானத்து தெய்வமாய் என்றும் எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வெற்றி திருமகள் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பணிகளான மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரை தேசிய நெடுஞ்சாலை, குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் சந்திப்பிலும் மற்றும் பார்வதிபுரம் சந்திப்பிலும் கட்டப்பட்ட மேம்பாலம், பனகுடியிலிருந்து கன்னியாகுமரி வரை 4 வழி சீராக்கம் ஆகியவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்கவும், மதுரையிலிருந்து செட்டிகுளம் வரையிலும் செட்டிகுளத்திலிருந்து நத்தம் வரையிலும் 4 வழி சீராக்கத்திற்கும், குமரியில் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டவும், ரயில் போக்குவரத்து பணிகளை தொடங்கி வைக்கவும், தென்னை விவசாயிகள் நலன் காக்க கன்னியாகுமரி தேங்காய் மதிப்பூட்டு மையத்தை தொடங்கி வைக்கவும் வருகை புரிந்துள்ள நமது பிரதமர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களே, ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு தலபாய் சுந்தரம் அவர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ விஜயகுமார் அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, விழாவிற்கு வருகை விருந்துள்ள மத்திய மாநில அரசினுடைய உயர் அலுவலர்களே, விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல்வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெரும் பயனை தர உள்ள துடிப்பான பல திட்டங்களை அள்ளி வழங்குவதற்காக இந்த குமரிமுனை வரலாற்று சிறப்புமிக்கது, பாரம்பரிய பெருமையும் கொண்டது. முக்கடல் சூழும் முனை, முத்தமிழ் போற்றுகின்ற முனை நமது கன்னியாகுமரி. சுவாமி விவேகானந்தரின் ஆற்றலை உலகமறிய செய்த தியாக முனை. அன்னை பகவதி ஆட்சி செய்து அனுதினமும் அருள்பாவிக்கும் அன்பு முனை. பாரத தாயின் திருமுடி காஷ்மீர் என்றால் அன்னையின் திருப்பாதங்களை தாங்கி நிற்கும் தெய்வ முனை, அதுதான் நம் கன்னியாகுமரி முனை. இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த கன்னியாகுமரியில் மாண்புமிகு பாரத பிரதமர் பங்கேற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த விழா நாம் விரைவில் அடைய இருக்கும் இமாலய வெற்றியின் தொடக்கம்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். From Kashmir to Kanyakumari, India is a statement which is repeated often. Today, there is a need to clearly demonstrate this. The country, under the strong and the steadfast leadership of the Honorable Prime Minister Sri Narendra Modi ji, is battling external threats in a bold and decisive manner. அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்கவோ அஞ்சக்கூடிய அளவிற்கு அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவரது இராணுவ நடவடிக்கைகள் சிறப்பாக அமைந்தன. On behalf of people of Tamil Nadu, I congratulate Honorable Prime Minister Sri Narendra Modi ji for his courageous military actions against terrorists
ஒருபுறம் இந்திய திருநாட்டின் இறையாமைக்கும் இந்திய தேசத்து மக்களின் அமைதியான வாழ்விற்கும் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்கும் துளியும் பங்கு வராத அளவிற்கு துணிச்சலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மறுபுறம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டு மக்கள் மேம்பாட்டிற்காகவும் தினந்தோறும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நேரடியாக மக்களை சந்தித்து அவற்றை அர்ப்பணிப்பதிலும் மிகவும் மும்முரமாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 4 புதிய 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள் மற்றும் புதிய ரயில் வசதிகள் ஆகியவற்றை தொடங்கியும் 2 4 வழிச்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருப்பதாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக மக்களின் சார்பாக திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தென் மாவட்டங்களை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க மதுரையை தேர்வு செய்ததற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். On 24th February, Honorable Prime Minister launched the scheme Pradhan Mantri Kisan Samman Nidhi, which provides an assured cash transfer of ₹6,000 to all small and marginal farmers in the country. It is a bold and welcome intervention in the agriculture sector. Farm families who produce food grains to the nation deserve both our respect and our support. I compliment the Honorable Prime Minister for conceiving and launching the bold scheme to address the issues afflicting the agriculture sector, such as chronic indebtedness, poor returns, and inability to buy and use essential inputs. மேலும் இந்திய திருநாட்டில் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கும் மிக சிறந்த மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் என்னும் திட்டம் நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கும் நல்ல திட்டம் என்று நாடை பாராட்டி கொண்டிருக்கிறது. இதே போன்ற சிந்தனையில்தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற சிறப்பான ஒரு திட்டத்தினை கொண்டு வந்ததின் காரணமாக தமிழகத்தில் ஏராளமான லட்சக்கணக்கான பயன்பெற்று வருகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒத்த சிந்தனையாளர்களாக திகழ்ந்து செயல்பட்டதால் ஒருமித்த எண்ணத்துடன் தீட்டப்பட்ட திட்டங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன என்பதை இந்த நல்ல தருணத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வருங்காலங்களிலும் மாண்புமிகு அம்மா அவர்களது வழிநடக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாச தொண்டர்களும் பாரத பிரதமரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி கொடியை நாட்டும். அந்த மகத்தான வெற்றியை மிக விரைவில் இந்த நாடு கண்குளிர பார்க்கும் என மனம் நிறைந்து பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.